ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வறட்சியான மாவட்டம் தமிழ்நாட்டுல குன்னூர் மாவட்டம் வறட்சியான மாவட்டம். இதுக்கு பாத்தீங்கன்னா நதிநீர் இணைப்பு திட்டம் மூலமா ஐயா காமராஜர் காலத்துல ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு. அது இங்க இருக்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எனக்கு தெரியல. ராசி மணல் திட்டம் அந்த திட்டத்தோட பேரு. அதாவது நம்ம காவிரி உபரி நீரை கொண்டு வந்து தென்மணி வந்துட்டு தென்மணி பாலாறு எனக்கு ஒரு திட்டத்தை அப்போ வகுத்தாங்க. அது இங்க இருக்க யாரும் தெரியுமா தெரியல. அந்த திட்டத்தை திருப்பி செயல்படுத்தணும். ராசி மணல் திட்டம் அதை கொண்டு வந்துட்டா திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா வறட்சியான மாவட்டத்துல போய் வளமான மாவட்டம் மாறும். ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை நகரம் வளர்ந்து வர இங்க இருக்கிற மொத்த கழிவுநீர் வடிகாலோட ஒரு வடிகாலா ஓட்டு புரிஞ்சுதான் மாறிடுச்சு. இந்த 2 ஆறு பயணிக்கிற ஊர் முழுக்க அங்க இருக்கிற மக்களை பாத்தீங்கன்னா சுகர், கிட்னி ஸ்டோன் நிறைய பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஏதாவது பாதிச்சிருக்காங்க. அந்த தண்ணிக்குள்ள உப்பு தண்ணியே மாறிடுச்சு. ஏன்னு காரணம் கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற சீவேஜ் வாட்டர் மொத்தமும் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணாம நேரா கொண்டு வந்து ஓலையாளத்துல துன்புறதுல கலக்க விட்டுறாங்க. அந்த அந்த ஓலையாள துன்போட படுகை வாழ்க்கை அந்த அங்க இருக்கிற மக்களோட வாழ்வையில கேள்வி இருக்கு. ஆனா இதை பத்தி யாரும் பேசவும் மாட்டாங்க, யாரும் அதை பத்தி பேசுறதும் கிடையாது. கோரிக்கை கேட்ட உடனே எனக்கு அது வேணும் கேட்பாங்க. மக்களோட வாழ்வாதாரமே கொஞ்சம் கொஞ்சமா போய் குறைஞ்சிட்டு ஆயுட்காலமா இருக்கட்டும், நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்னா நீரும் சோறும் நல்லா இருந்தா நாமும் நல்லா இருக்கும். நாமும் நல்லா இருந்தா எல்லாமே பண்ண முடியும். இதுவே இங்க பாழாயிட்டு வருது. திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா மொத்த சீவேஜ் வாட்டர் ட்ரீட் பண்ணி அதை ஓலையாக காண ராஜிமலை திட்டு இதை செயல்பாடு